ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 439 பார்க்க போகிறோம். ஷீஷனே தூரத்துல இருந்து சுனாடைவை பார்ப்பாங்க. அதிக டைம் போயிடுச்சுங்கிறத கேண்டல் உருகி அணையிறது மூலமா காட்டுவாங்க. சுனாடை சின்சியரா படிச்சுட்டு இருப்பாங்க. கேண்டல் அணை வந்தா என்னாச்சுன்னு பார்ப்பாங்க. ஷீஷனே ரீப்ளேஸ் பண்றன்பா கேண்டல் பத்த வைக்கவும் சுனாடை தேங்க்ஸ் பண்ணுவாங்க. என்ன இங்கே இருக்க போறீங்களா லேடி சுனாடைன்னு கேட்பா ஷீஷனே. சுனாடை ஆமா கொஞ்சம் நேரம் ஆகும்பாங்க. ஷீஷனே ரொம்ப நேரம் இருந்துடாதீங்க, அது உங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்பா. எனக்கு தெரியும்பாங்க சுனாடை. ஷீஷனே குடை எடுத்துட்டு மனசுக்குள்ள லட்ஜரா என் மனசளவுல விரும்பி செஞ்ச வேலை போல, அதுல அவங்க அப்படி ஒட்டிக்கிட்டதுக்கு என்னால பிளேம் பண்ண முடியாதுன்ட்டு போவா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோவை பார்த்துட்டு ஃபோர்த் டேலான்னு திங்க் பண்ணுவார் ஜிராயா. இந்த இடத்துல ஜிராயா நிஞ்சா ஸ்க்ரோல்ஸ் த டேல் ஆஃப் நருட்டோ த ஹீரோ த சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நைன்டேல்ஸோட சக்கராவை நருட்டோ கட்டுப்படுத்துறது இன்னும் சீக்கிரமே நினைப்பாரு. சப்ரஸ் டேக் எடுத்துட்டு 8 சயின்டிஸ்ல திரும்ப லாக் பண்றதை விட்டா வேற வழியிலேன்னு திங்க் பண்ணுவாரு. முன்னால நடந்து வந்துட்டு நருட்டோ இந்த விஷயத்தை நான் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாருன்ட்டு போவாரு. சடனா அட்டாக் வைக்கவும் ஜம்ப் பண்ணிட்டு ஜிராயா ஆர்ட் ஆஃப் த ரேஜிங் லைன்ஸ் மெயின் பண்ணுவாரு. டாச் பண்ணி நருட்டோ வந்துருவான். ஜிராயா பாக்குறப்ப சடனா பக்கத்துல வந்து அட்டாக் பண்ணுவான். டாச் பண்ணிருப்பாரு. வேற லெவல்ல அட்டாக் பண்ணி டோட் மவுத் ட்ராப்குள்ள போய் விடுவாரு. சில ரிப்ஸ் உடஞ்சிருக்கும் போலன்பாரு. சப்ரஸ் டேக் எரிஞ்சிரும். ஜிராயா சமனிங் பிரிங் டவுன் த ஹவுஸ் ஜூட்ஸ் பண்ணுவாரு. ஜிராயா என்னாச்சு நோட் பண்றப்ப வந்த அந்த டோடும் மறைஞ்சிரும். நைன்டேல்ஸோட வெர்ஷன் 2ல இருக்க நருட்டோ அட்டாக் பண்ண வருவான். அல்ல விடும் ஜிராயாவுக்கு வாயில பிளட் வரும். எச் ஸ்டைல் த டாக் ஸ்வாம் பண்ணுவாரு. நருட்டோ மாட்டிக்கவும் நீ திரும்பவும் கண்ட்ரோலுக்கு வா நருட்டோன்னு பாரு ஜிராயா. சப்கான்ஷியஸ்ல அந்த தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டு நருட்டோவை காட்டுவாங்க. மனசுக்குள்ள நருட்டோங்கும் போது பாஸ்டுக்கு சீன் ஜம்ப் ஆகும். மவுண்ட் மியோபோக்குள்ள இருக்க காமா மாருவை காட்டுவாங்க. ஃபுகசாக்கு கிரேட் லார்ட் எல்டர் உனக்கான கனவு கண்டிருக்காரு. ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச போலவே அவர் உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்க போறாரு, கவனமா கேட்டு கண்டிருப்பாரு. ஜிராயா சரிங்கவும் கிரேட் லார்ட் எல்டர் என் கனவுல வந்ததை சொல்றேன், நீ ரொம்ப வக்கரமானவனா இருப்ப, மேனேஜ் பண்ணி ஸ்பிளெண்டிட் ஷினோபியாவை. அப்புறம் காலப்போக்குல உனக்குன்னு அப்ரண்டிஸ் வருவாங்கன்னு ஜிராயா மனசுக்குள்ள வக்கரமானவனா எப்படிப்பட்ட டீட்டெயில் இல்லாம ஞாபகத்துல இருக்கும், என்னால நம்ப முடியலன்னு திங்க் பண்ணுவாரு. கிரேட் லார்ட் எல்டர் அதுல வர ஒரு மாணவன் அதிக சக்தி அடைவான். அவனை நீ வழி நடத்துற வகையில தான் ஷினோபி வேர்ல்டோட ஃபியூச்சர் பெரிய மாற்றத்துக்கு போகும்பாரு. நானும் அவனை கைட் பண்ண போறேன்னு இருப்பாரு. கிரேட் லார்ட் எல்டர் அதெல்லாம் விட அந்த மாணவன் ஃபியூச்சர் ஆஃப் த ஷினோபி வேர்ல்ட்ல அதிகப்படியான இன்ஃப்ளூயன்ஸ்ல இருப்பான்பாரு. சீரியஸா ஏன் அப்ரண்டிஸான்னு கேட்பாரு ஜிராயா. கிரேட் லார்ட் எல்டர் வருங்கால ஷினோபி உலகத்துல நிறைய பேரழிவுகள் வார்க்கப்படும். அப்புறம் உன்னோட அந்த அப்ரண்டிஸ் தான் வரப்போற பேரழிவுகளை நிறுத்துவான். இருந்தாலும் அவன் ரைட் டைரக்ஷன்ல கைட் பண்ணப்பட்டாதான் இந்த உலகம் நல்ல மாற்றத்தை பார்க்கும். இதே அவன் தப்பான டைரக்ஷனுக்கு கைட் செய்யப்பட்டா பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்படும். நீ தான் த சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸியை சரியான வழிக்கு கைட் பண்ண போறவன் பாரு. சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸியான்னு திங்க் பண்ணிருப்பாரு. பிரசன்ட்ல காட்டுவாங்க. ஜிராயா நருட்டோவை பார்த்துட்டு வாய்ப்பில்ல பெரிய சேதங்கள் ஏற்படுத்த போறவன்ட்டு பாப்பாரு. வெளியே காட்டுவாங்க. சாஸ்கே நீங்க எல்லாரும் கிராமத்தோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிற திட்டத்தில் இருக்கீங்களான்னு கேட்பான். ஷிகமாரு நாங்க எங்க நண்பர்கள் மாட்டிட்டு இருக்கப்ப அவங்கள கை விட்டுட்டு கிராமத்துக்கு திரும்ப மாட்டோம், இது எல்லாத்தோட முடிவுன்பான். சாஸ்கேக்கு அவங்க அப்பா ஃபுகாக்கு நான் ஏன் உன்னை இட்டாச்சி போல நினைச்சோம், இதுக்கான நேரம் உனக்கு வரலன்ட்டு போயிருப்பாரு. போகும்போது சடனா நின்று சாஸ்கேவை கூப்பிட்டு இட்டாச்சி உன் வயசுல இருக்கும் போது இதை மாஸ்டர் பண்ணிட்டான் பாரு. சாஸ்கே தலகுனியவும் ஃபுகாக்கு அப்புறம் இப்போ இட்டாச்சி ஆன்புல இருக்கான். லார்ட் ஹொக்காகேவோட டைரக்ட் சூப்பர்விஷன்ல லீஃப் போலீஸோட வேலை வில்லேஜோட லாஸை பாத்துக்கிறது. அப்புறம் நான் இட்டாச்சி டிரான்ஸ்பர் ஆகி போனனால இருந்த வெற்றி இடத்தை ஃபில் பண்ணலாங்கிற நம்பிக்கையில இருந்தேன். ஃபோக்கஸாருன்ட்டு போயிருப்பாரு. பிரசன்ட் சாஸ்கே நான் என் அண்ணங்கிட்ட தோத்து போக மாட்டேன், ரூல்ஸை ஹானர் பண்ற விதமா இந்த பப்பட்ஸை நான் அடிக்கிறேன்னு திங்க் பண்ணிட்டு சக்கராஃபோவை பார்ப்பான். சரியான ஸ்மோக் ஸ்கிரீன் பயன்படுத்துவான். சசோரி ஸ்மோக் ஸ்கிரீனான்ட்டு பாக்குறப்ப சாஸ்கே முன்னேறுவான். சக்குரா சாஸ்கின் கத்துவா. புகைக்குள்ள போகவும் ஷிகமாரு ஸ்மோக் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி பப்பட் யூசரோட பிளைண்ட் ஸ்பாட்ல அட்டாக் பண்ண போறான்பா. அது அவசரப்பட்டு பண்றான்பா கீபா. சாஸ்கே ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸு பண்ணுவான். சில பப்பட்ஸ் காலியாகவும் சில பப்பட்ஸ் அட்டாக் பண்ண வரும். கிக் பண்ணிட்டு குணா எடுத்துட்டு மனசுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இது ஈஸியா இருக்க போறது இல்லைன்ட்டு பார்ப்பான். ஏகப்பட்ட பப்பட்ஸ் மேல இருந்து அட்டாக் பண்ண வரும். தடுக்கும் போது பின்னால இருந்து ஒன்று அட்டாக் பண்ணும். அதையும் கட் பண்ணுவான். சைட்ல இருந்து ஒன்று அட்டாக் பண்ணுவோம். சாஸ்கே விழுந்துருவான். டைரக்டா ஒரு பப்பட் அட்டாக் பண்ண வரவும் சாஸ்கேக்கு அள்ளு விடும். லீ காப்பாத்திட்டு கத்துவான். லீ நம்மளோட இலக்குகள் வேறையா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இக்னோர் பண்ண முடியாதுன்பான். அவன் பப்பட்ஸை காலி பண்றதை பார்த்துட்டு ஷிகமாரு லீயை ஃபாலோ பண்ணுங்கன்பா எல்லாத்துக்கிட்டையும். ஷீனோ பாராசிட்டிக் இன்செக்ட்ஸை யூஸ் பண்ணுவான். சோஜி ஹியூமன் போல்டர் பண்ணுவான். சக்குரா ப்ரூட் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணுவா. கீபா நக்கமாரு ஃபேங்கோவர் ஃபேங் பண்ணுவாங்க. இனாட்டா ஜென்டில் ஃபிஸ்ட் யூஸ் பண்ணுவா. டென்டன் அண்ட் ஈனோவை சில பப்பட்ஸ் அட்டாக் பண்ண போகும். ஷிகமாரு பப்பட்டை காலி பண்ணிட்டு சாஸ்கேவை கூப்பிட்டு நாங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போக மாட்டோம்னு உனக்கு தெரிஞ்சுதான் நீ பப்பட்ஸை சார்ஜ் பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன்பா. சாஸ்கே சிரிப்பான். டீம் ஜிராயாவை காட்டுவாங்க. கொனான் பப்பட்ஸை
பப்பட்ஸை தாக்கறதுக்கு டிசைட் பண்ணிருக்காங்கன்பா. யாஹிகோ அவங்க பப்பட்ஸை காலி பண்ணிட்டு லீஃப் திரும்புறது தான் பிளானான்னு கேட்பான். ஃப்ரெண்ட்ஸுக்கு மேல ரூல்ஸை தேர்ந்தெடுத்திருக்காங்களான்பா. கொனானன் நாகட்டோ ஷாக் ஆவாங்க. மாஸ்க்டு மேன் ஈவன் யங் ஒன்ஸ்க்குமே இந்த ரூல்ஸ்ங்கிற சாபம் பரவி இருக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு கூண்டு பறவை தானே, சொர்க்க வழியா அதுகளுக்கு எப்படி பறக்கணும்னு தெரியாதுலன்பா. நெஜிவும் பியாக்குகான மேகம் மறைச்சிருக்கான்னு கேட்பான். மாஸ்க்டு மேன் என்னங்கவும் அவங்க ஃப்ரெண்டுக்காக சண்டை போடுறாங்க, ரூல்ஸ் கடங்கி போகல, அவங்க சுய விருப்பத்தால தான் அவங்க ஃப்ரெண்டை காப்பாத்த சண்டை போடுறாங்கன்பா. நருட்டோக்கு ஆப்போசிட்ல காயத்தோட ஜிராயா ஸ்ட்ரகிள் ஆகிறத காட்டுவாங்க. வெளியே பப்பட்ஸோட சண்டை போடுற கெனியஸை காட்டுவாங்க. சாரி, எனக்கு தெரிஞ்சு இதுவே போதுமானது, அவங்க ஆல்ரெடி முடிவெடுத்துட்டாங்க. அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு, ஷினோபிக்கான வருங்காலமே இல்ல, வெறும் நரகம் மட்டும்தான். நான் உங்களுக்கு ஆர்டிஸ்டிக்கான நித்திய நரகத்தை காட்டுறேன்பா. இன்னும் ஏகப்பட்ட பப்பட்ஸ் வரும். ஷிகமாரு அடைச்ச அவன் ஸ்பேர் பப்பட்ஸ் வச்சிருக்கான்பா. 9 Tails பிடியில மாட்டிருக்க நருட்டோவை காட்டுவாங்க. கண்ணை முடிச்சு பாக்குறப்ப பேஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். நருட்டோ இந்த ட்ரைனிங்க்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கப்பா, ஆனா ஆக்சுவலா 2 தான் சொல்லி கொடுத்துருக்கீங்கன்பா. மினட்டோ அதே தான்ட்டு பலூன் ஊதி கொடுப்பாரு. இது சாதாரண பலூன் பான்பா நருட்டோ. மினட்டோ நீ ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்ட ஸ்டெப் ரொட்டேஷன், செகண்ட் ஸ்டெப் பவர்னு பாரு. அவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன்பா நருட்டோ. மினட்டோ 3வது ஸ்டெப் கையை நீட்டி என்னோட இடது கையில இருக்க இது சாதாரண பலூனா தானே தெரியுதுன்னு பாரு. நருட்டோ ஆமான்பா. இதே கண்டென்ட்டை ரைட் ஹேண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணான்ட்டு ரசங்கன் பண்ணுவாரு. நருட்டோ வேற லெவல், அதிகப்படியான சக்கர சுழற்சி ஃபேஸ்டரா நடக்குது, ஆனா ரவுண்ட் ஷேப்லயே மெயின்டைன் ஆகுதுன்பா. மினட்டோ சொல்ல போனா செகண்ட் ஸ்டெப்ல நடக்கிற பவர்ங்கிறது அது பலூனுக்கு இன்சைட்ல ஃபிக்ஸடா இருக்குன்னு பாரு. நருட்டோ ஃபிக்ஸ்டான்பா. மினட்டோ நீ சக்கரால ஃபோர்ஸ் போட்டு அதை கம்ப்ரஸ் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு பாரு. நருட்டோ என்ன 2 கையால ஃபோர்ஸ் ஆட் பண்ணி இதை அப்படி மாத்தலாம் கஷ்டமான காரியம், என்ன இதை உங்களால இன்னும் அதிகப்படுத்த முடியும்னு சொல்றீங்களான்னு கேட்பான். சிரிச்சிட்டே மினட்டோ எனக்கு தெரிஞ்ச உனக்கு எவ்வளவு ஹெல்ப் வேணுமோ அதை நீ எடுத்துக்க, ஆனா நீ இதை செஞ்சான்ட்டு ட்ரீ அட்டாக் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாரு. நருட்டோ வேற லெவல்ட்டு வாய புழப்பான். மினட்டோ ரசங்கன் ஒரு சூப்பர் ஹை லெவல் இன்ஜுட்சு, 2 ஷினோபிஸ்னால மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஒன்னு ஜிராயா சென்சே, இன்னொன்னு நான் பாரு. என்னாலையும் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பான் நருட்டோ. உறுதியா உன்னாலையும் முடியும் இருப்பாரு. என்ன எனக்கான எல்லா எக்ஸ்ட்ரா ஹெல்ப்புமான்ட்டு எந்திரிப்பான் நருட்டோ. வெளியே ஃபைட் பண்றதை காட்டுவாங்க. சோஜி என்ன நடக்குதுன்னு அட்டாக் பண்ணுவான். முடிவே இல்லாம போகுதுன்னு பாலி. சக்குரா ஸ்ட்ரகிள் ஆகிற விஷயம்லாம் தெரியவும் சக்குரா காத்துரு நான் வரன்ட்டு மீள்வான். ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்த ஜிராயா நருட்டோன்னு பாரு. நருட்டோ நார்மலாவான். முன்னால பார்த்துட்டு பெர்விசேஜ் என்னாச்சுன்னு கேட்பான். ஒன்னும் இல்லைன்னு பாரு. உங்களுக்கு எப்படி காயப்பட்டுச்சுன்னு முன்னால வருவான் நருட்டோ. ஜிராயா கவலைப்படாத, ஒன்னும் இல்ல, என்னால இப்ப நகர முடியாது, அதனால நான் திரும்ப போறேன், நீ மற்றவங்களோட போய் சேர்றதுதான் நல்லதுன்ட்டு ரிவர்ஸ் சமனிங் ஜுட்சு பண்ணுவாரு. நருட்டோ மேல இருந்து கீழே விழுந்துருவான். சக்குரா ஃபைட் பண்றப்ப பின்னால ஒரு பப்பட் அட்டாக் பண்ண வரும். ஹினாட்டா காப்பாத்துவா. முன்னால பாக்குறப்ப பப்பட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். யாஹிக்கோ இது நல்லதுக்கு இல்ல, இதே ரேட்ல போச்சுனான்ட்டு பாக்குறப்ப நாகட்டோ இருன்பான். யாஹிக்கோ என்னன்ட்டு திரும்பவும் கோனான் விஷயங்கள் போறத பார்த்தா ஹிடன் லீஃப் ஷினோபி ஆபத்துல இருக்காங்கன்பா. நாகட்டோ இல்ல, இங்க பக்கத்துல எங்கேயோ அதிகப்படியான சக்கரம் எனக்கு சென்ஸ் ஆகுதுன்பான். சாஸ்கே ஷிகமாரு சண்டை போடுறத காட்டுவாங்க. ஷிகமாரு எதுக்காக விஷயம் இவ்வளவு பெரிய டிராக் ஆச்சு, நான் ஒரு முட்டாள்பான். மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சுன்னு நருட்டோ வாய்ஸ் கேட்கும். இப்பதான் ரசங்கன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுவான். ரொட்டேஷன் பவர் கூடவே எக்ஸ்ட்ரா ஹெல்ப் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்பா. ஈனோ என்ன பண்றான்பா. சோஜி அந்த சக்கராவை பாருன்பா. இத பார்த்த ஷிகமாரு அந்த ஜுட்சு இது ரசங்கன்பா. ஷீனோ வாய்ப்பே இல்ல, ஏன்னா அந்த ஜுட்சுன்பா. இனாட்டா நருட்டோ வேற லெவல்பா. நருட்டோன்ட்டு வாயை பொளந்து பாப்பான் சாஸ்கே. நருட்டோ ஏகப்பட்ட க்ளோன்ஸ் பண்ணி கூடவே ரசங்கன் பண்ணி அட்டாக் பண்ண வருவான். சசோரி மொத்த பப்பட்டை அனுப்புவான். ஏதோ வாங்கடான்ட்டு நருட்டோ அவன் க்ளோன்ஸோட சேர்ந்து ரசங்கனால அட்டாக் பண்ணுவான். இம்பாக்ட் வேற லெவல்ல இருக்கும். ஏர் பிரஷர் பயங்கரமா இருக்கும். என்னன்ட்டு பாக்குறப்ப எல்லா பப்பட்ஸும் காலியாகி கீழே விழுகும். அடுத்துட்டு நருட்டோ இன்னும் மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணி கீழே இருக்க பப்பட்ஸையும் காலி பண்ணுவான். டீம் ஜிராயா தூரத்துல இருந்து பாப்பாங்க. அங்கேயே நடக்கிற அந்த இம்பாக்டோட லெவல்ங்கிறது பயங்கரமா விசிபிள் ஆகும். சக்குரா நருட்டோ வான்பா. நருட்டோ எல்லா பப்பட்ஸையும் காலி பண்ணிருப்பான். காலை வச்சு தட்டி பாக்குறது, பப்பட் அசைதா இல்லையான்லாம் செக் பண்ணிட்டு இருப்பான். கிராஸ் அசையும் நருட்டோ பாப்பான். சசோரி வந்துட்டு என்னோட ஆர்ட் எப்படி நாசம் பட்டியன்ட்டு செம கோவப்படுவான். இதுக்கெல்லாம் பின்னாடி இந்த பப்பட் யூசர் நீயாடான்னு கேட்பான் நருட்டோ. ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை பயன்படுத்தி ஒரு பப்பட்டை தூக்கி ஸ்மோக் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிருவான் சசோரி. நருட்டோ அடைச்சாங்கும் போது சாஸ்கே வருவான். க்ளோன்ஸ் டிசப்பியர் ஆகும். நருட்டோ திரும்பிட்டு சாரி கைஸ் வர்க் லேட் ஆயிடுச்சுன்பா நருட்டோ. சக்குரா நருட்டோ கிட்ட வந்துட்டு அது வேற லெவல்ல இருந்துச்சுன்பா. ஷிகமாரு மொத்த பப்பட்ஸையும் தனியா காலி பண்ணிட்டேன்பா. லீ எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை ரொம்ப அதிகமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட போலன்பா. நீ வேற லெவல் சக்தி உனக்குள்ள மறைச்சு இருந்திருக்கேன்பா. டென்டென் ஷீனோ அந்த பவர் எல்லாத்துக்கும் தெரிய வரணும், ஏன்னா எல்லாத்துக்கும் எனிமியோட டஃப் டைம் இருந்துச்சு, ஆனா எல்லாத்தையும் நீ ஒருத்தனாவே காலி பண்ணிருக்கீன்பா. உங்கள்கிட்ட எதிர்பார்த்ததான் நருட்டோன்பா ஹினாட்டா. நான் டோட்டலி சர்ப்ரைஸ்டுன்பா ஈனோ. சோஜி ஸ்கில்டான பருந்துகள் அதுகளோட தண்டுகளை மறைக்குமான்பா. கீபா ஏத்துக்க வெறுப்பதா இருக்கு, ஆனா இது ஒரு தடவை தான், நான் அவனை அக்னாலேஜ் பண்றதா இருக்குன்பா. அக்கமாரு குலைக்கும். சாஸ்கே மூஞ்சியை திருப்பிக்குவான். ஷிகமாரு நருட்டோவை கூப்பிட்டு நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த போலான்னு இருக்கோம், இது வில்லேஜோட ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும், ஆனா எங்க எல்லாத்துக்கும் அதான் வேணும்பா. நருட்டோ ஹாப்பியாவா நான் உங்களை போலதான் ஃபீல் பண்றேன்பா. சாஸ்கே நீ என்ன பண்ண போறான்ட்டு ஷிகமாரு இந்த ஃபைட்டிங் ஸ்ட்ரென்த்தோட நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரெஸ்கியூ பண்றது இம்பாசிபிள்னு உன்னால சொல்ல முடியாதுன்பா. சாஸ்கே வாடான்பா நருட்டோ. சரி என்னமோன்பா சாஸ்கே. அப்படின்னு அது முடிவாயிச்சுட்டு சந்தோஷப்படுவான் நருட்டோ. ஷிகமாரு எல்லாத்துக்கும் கேட்டுச்சுல, சேர்ந்து வேலை செய்வோம், நம்ம ஆசுமா இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரெஸ்கியூ பண்ண போறோம்பா. சரின்பாங்க. டீம் ஜெராயா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு தலையாட்டிட்டு கிளம்புவாங்க. நெஜி மாஸ்கட் மேன் கிட்ட உன்னோட சோ கால்டு இந்த டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருச்சான்பா. நெஜியை பார்க்கவும் இது ஏற்கனவே முடிவாயிடுச்சு, அவங்க கிராமத்தோட ரூல்ஸை விட ரொம்ப முக்கியமா ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் பாக்குறாங்கன்பா. மாஸ்கட் மேன் அமைதியாவே இருப்பான். நெஜி இதுக்கப்புறமாவும் இந்த டெஸ்ட்லாம் தேவையில்லை, கடத்தி வச்சிருக்க ஹிடன் லீஃப் ஷினோபிஸை ரிலீஸ் பண்ணி விட்டுருவீங்களா சரிதானா அப்பான்பா. மாஸ்கட் மேன் ஷாக் ஆவான்.
நம்ம நருட்டோ.羽ばたいた